கான் சிட்டி இந்த படத்தோட ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா, மங்களூரில் அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சின்ன ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவரோட பையன் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்காப்புல. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பையனை வந்துட்டு ஒரு கேங் வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக கடத்தினது யார், என்ன ரீசனுக்காக கடத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைனர். படம் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் காணாமல் போகிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த காணாமல் போகிறதுக்கு உண்டான அந்த எந்த விதமான பதட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா, டக்குன்னு 2017 ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, 7 இயர்ஸ் பேக் 2010 நடக்கக்கூடியது மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி. ஏன்னா, ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அவர் வந்து கொடுக்கறதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து செலவழிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பையன் கடத்திட்டு போனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும், ஏதாகும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான பரபரப்பும் வந்து ஆடியன்ஸுக்குமே இல்லை. அண்டு செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனில் எதுவுமே வந்துட்டு காமிக்கிற மாதிரி இல்லை. இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் கடத்தினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பதட்டமுமே வந்து இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் அந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்தாங்களோ, அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்துட்டு மீட்கிறதுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருந்தது. பட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு படத்தை ஒரு வழியாக டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மலையாள படங்கள் நிறைய படம் பார்க்கும்போது வந்துட்டு வேணும்னு திணிச்சமா இருக்காது. போகிற போக்கில் அப்படி லைட்டாக தூக்கி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நிறைய ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, வடிவுக்கரசிக்கும் யோகி பாபுக்கும் இருக்கணும் அந்த காம்போ சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. அந்த ஹியூமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகிற போக்கில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தோட லென்த்தை வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்கேமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தின படங்கள் நிறைய படங்களில் வந்து பார்த்து சரி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே டெக்னிக்கை இவங்களும் யூஸ் பண்ணதுனால வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. நடிகளோட பங்களிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபு கிட்ட வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் வரக்கூடிய சீன்ஸ் வந்து சும்மா பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், இவரை வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. அர்ஜுன் தாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மையான சேஞ்ச் வருங்க. நம்ம அவரோட பழைய படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ரோலில் சீரியஸான ரோலில் தான் வந்துட்டு இருப்பார். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு காமெடி கலந்த வித்தியாசமான ஒரு ஜாலியான ரோலில் தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அன்னபென் மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மூவியில் வர்ஸானவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லேயும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமத்தனமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கணேஷ் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், ரமேஷ் திலக் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை செமையாக பண்ணியிருக்காங்க. பட் ரமேஷ் திலக்கோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கு வந்து யூஸ் ஆகுது. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பெருசாக அவருக்கு வந்து ஸ்கோப் இருந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி அருள்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ரோலை தான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காமெடி ரோலில் நடிச்ச மாதிரி இருக்குது. பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டரோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்துட்டு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஜாலியான மூடுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு மியூசிக் அண்ட் பிஜிஎம் வந்து போட்டு சமத்தனமாக பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான் படத்தில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் வந்து கத்தரி போட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக படம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்து சினிமோட்டோகிராஃபி அரவிந்த் விஸ்வநாதன் வந்து இந்த நேரேஷன் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு சூப்பராக கன்வே பண்ணுற மாதிரி வித்தியாசமான கலர் டவுனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த லாஜிக்குமே யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தேட்டரில் போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து இந்த படம் வந்துட்டு பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா பாய்.